இந்தியாவிலேயே அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலமாக இருப்பதால் தேசிய அரசியலிலும் மக்களவை தேர்தலிலும் அதிக அளவு தாக்கம் செலுத்தக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். மத்தியில் ஆட்சி அமைக்க இந்தியாவில் உள்ள மொத்த 543 தொகுதிகளில் குறைந்தது 272 தொகுதிகளிலாவது வெற்றி தேவைப்படும். நிலைமை அப்படி இருக்க உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே 80 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. உத்தரகாண்டை உத்தரப்பிரதேசத்தில் இருந்து பிரிக்கும் முன் அங்கு 86 மக்களவை தொகுதிகள் இருந்தன. இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்கின்றன. மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ், கோவா, மணிப்பூர், மேகாலயா, உத்தரகாண்ட், அஸ்ஸாம், சத்தீஸ்கர், ஹரியானா, ஜார்க்கண்ட், பஞ்சாப் போன்ற 14 மாநிலங்களைச் சேர்த்தே 80 மக்களவை தொகுதிகள் தான் இருக்கின்றன. இந்தியாவின் சரிபாதி மாநிலங்களுக்கு இணையாக உத்தரப்பிரதேச மாநிலம் ஒன்று மட்டும். அதனால்தான் இந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசம். ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, சரண் சிங், சந்திரசேகர், ராஜீவ் காந்தி, VP சிங் போன்ற நிறைய பிரதமர்களை கொடுத்ததும் இந்த உத்தரப்பிரதேசம் தான். மத்திய பிரதேசத்தில் பிறந்த வாஜ்பாயும் குஜராத்தில் பிறந்த மோடியும் மக்களவை தேர்தலில் போட்டியிட யூபியை தான் தேர்ந்தெடுக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் விஜயலட்சுமி பண்டிட், சஞ்சய் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி என நேருவின் குடும்பமே போட்டியிடும் அளவு காங்கிரஸ் கட்சிக்கு முக்கிய மாநிலமாக இருப்பதும் யூபி தான். 1989 வரை காங்கிரஸ் ஆதிக்கம் அதிகம் இருந்த மாநிலமாக இருந்தது. அதன் பின் காங்கிரசின் ஆதிக்கம் சரிய தொடங்கியது. 1984 மக்களவை தேர்தலில் 83 தொகுதிகளை கைப்பற்றிய காங்கிரசால் 1989 மக்களவை தேர்தலில் 15 தொகுதிகள் தான் கைப்பற்ற முடிந்தது. அதன் பிறகு இப்போது வரை ஒரு முறை கூட 25 தொகுதிக்கு மேல் காங்கிரஸ் வெற்றி பெற்றது இல்லை. இதன் பிறகுதான் இங்கு வலுவாக மாறியது பாஜக. உத்தரப்பிரதேசத்தில் நிலையான காங்கிரஸ் தலைவர்கள் இல்லாதது, முலாயம் சிங் யாதவ் மற்றும் கன்சிராமுடைய வளர்ச்சி போன்றவை காங்கிரசின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணங்களாக சொல்லப்பட்டன. அதன் பிறகு சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் மற்றும் பிஜேபிக்கு இடையிலான மும்முனை போட்டியாக மாறியது யூபி. ராம ஜென்ம பூமி இயக்கமும் ரத யாத்திரையும் இங்கு பிஜேபி வளர முக்கிய காரணங்களாக அமைந்தன. இங்கு 1984 மக்களவை தேர்தலில் ஒரு மக்களவை தொகுதியை கூட கைப்பற்றாத பாஜக 1989 தேர்தலில் 8 தொகுதியையும் 1991 தேர்தலில் 51 தொகுதிகளையும் கைப்பற்றியது. இங்கு பிஜேபி வளர முக்கிய காரணமாக அமைந்தவர் பாஜகவின் முக்கிய தலைவரும் யூபி முதல்வருமாக இருந்த கல்யாண் சிங் தான். ஆனால் போக போக அவரை புறக்கணித்ததோடு அவருக்கு பதிலாக ராஜ்நாத் சிங்கை கொண்டு வர நினைக்க பாஜகவில் இருந்து விலகினார் கல்யாண் சிங். இதன் பிறகு சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜுக்கு இடையிலான இருமுனை போட்டியாக மாறியது யூபி. அதன் பிறகு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இந்த இரண்டு கட்சிகளும் தான் ஆதிக்கம் செலுத்தின. ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சியின் வாக்கு வங்கியின் ஒரு பகுதியாக இருந்த பிராமணர்களின் வாக்கு பாஜகவின் பக்கம் சென்றதோடு குஜராத் மாடல் வளர்ச்சி என மோடி அலை வீசியது. இதனால் கடைசி 2 மக்களவை தேர்தலிலும் 10 தொகுதிகளில் மட்டுமே வென்று கொண்டிருந்த பாஜக 2014 மக்களவை தேர்தலில் 71 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த 71 சீட்கள் மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்க மிக பெரும் உதவியாக இருந்தன. இதைத் தொடர்ந்து 2017, 2022 என 2 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்ற பாஜக உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியை கைப்பற்றியது. 2019 நடந்த மக்களவை தேர்தலில் 62 தொகுதிகளை கைப்பற்றியது பாஜக. அது மட்டுமல்லாமல் பாஜகவில் மோடிக்கு அடுத்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தான் பிரதமர் வேட்பாளர் என்று பாஜக வட்டத்தில் பரவலாக பேசப்படுகிறது. பிஜேபி, சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் தான் இங்கு பிரதானமாக உள்ள 3 கட்சிகள். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் அதிக எண்ணிக்கையிலும் அகிலேஷ் யாதவின் ஜாதியுமான யாதவ சமூக மக்கள் மற்றும் முஸ்லிம்கள் தான் சமாஜ்வாதியின் வாக்கு வங்கி. அயோத்தியில் பாபர் மசூதி பிரச்சனை மற்றும் ரத யாத்திரையின் போது முஸ்லிம்களுக்கு முலாயம் சிங் யாதவ் துணையாக இருந்தது சமாஜ்வாதி கட்சிக்கு முஸ்லிம்கள் ஆதரவு கொடுக்க முக்கிய காரணம். அதேபோல் தலித்களின், அதுவும் குறிப்பாக ஜாதவ்களை வாக்கு வங்கியாக கொண்டிருக்கிறது பகுஜன் சமாஜ். இதனாலே சமாஜ்வாதி கட்சியை யாதவர்களின் கட்சி என்றும் பகுஜன் சமாஜ் கட்சியை ஜாதவ்களின் கட்சி என்றும் அழைப்பது உண்டு. அதேபோல யோகி ஆதித்யநாத்தின் சமூகமான தாக்கூர் மற்றும் பிராமணர்களின் வாக்கு வங்கியை கொண்டிருக்கிறது பாஜக. சமீப வருடங்களில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் சில சாதிகளையும் தலித் சமூகத்தில் சில ஜாதிகளையும் தன்னுடைய வாக்கு வங்கியாக்கி இருக்கிறது பாஜக. முஸ்லிம்கள், தலித்துகள் மற்றும் பிராமணர்கள் வசிக்கும் மாநிலம் தான் யூபி. இவர்கள் மூவரும் ஒவ்வொரு கட்சியின் வாக்கு வங்கியாக இருக்கின்றனர். யூபியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரிய கட்சிகளான பிஜேபி, காங்கிரஸ், சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் என 4 கட்சிகளும் தனித்து போட்டியிட்டன. இதில் மொத்தமுள்ள 403 தொகுதிகளில் 255 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது பாஜக. அதேபோல முந்தைய தேர்தலை விட 64 தொகுதிகள் அதிகமாக 111 தொகுதிகளில் வெற்றி பெற்றது சமாஜ்வாதி கட்சி. இதுவே முந்தைய தேர்தலில் வென்ற 19 தொகுதியில் இருந்து குறைந்து வெறும் 1 தொகுதி மட்டுமே கைப்பற்றியது பகுஜன் சமாஜ். இதற்கு முன் பகுஜன் சமாஜ் கட்சியின் வாக்கு சதவீதம் இந்த அளவுக்கு குறைந்ததே இல்லை. காங்கிரசால் 2 தொகுதியில் மட்டுமே வெல்ல முடிந்தது. 2019 நடந்த மக்களவை தேர்தலில் 80 தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் பிரியங்கா காந்தி தீவிரமாக பிரச்சாரம் செய்த போதும் கூட சோனியா காந்தி மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. அமேதி தொகுதியில் பாஜகவின் ஸ்மிருதி இரானியிடம் தோற்று போனார் ராகுல் காந்தி. சமீப தேர்தல்களில்
தேர்தல்களில் இங்கு காங்கிரசின் நிலை இதுதான். அதனால் இந்த தேர்தலில் சமாஜ்வாதி மற்றும் பாஜக இடையேதான் போட்டி நிலவும். தன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அயோத்தியில் ராமர் கோவில் திறந்தது மற்றும் யோகி ஆதித்யநாத் உடைய ப்ரோ ஹிந்துத்துவ ஐடியாலஜி மூலம் தன்னுடைய தீவிர இந்துத்துவ வாக்கு வங்கியை தக்க வைத்திருக்கிறது பிஜேபி. ரெவ்டி கல்ச்சர் என சமூக நல திட்டங்களுக்கு எதிராக பாஜக தொடர்ந்து பேசி வந்தாலும் கூட உஜ்வாலா யோஜனா மூலம் இலவச கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்வது, பள்ளி மாணவர்களுக்கு பேக், யூனிஃபார்ம் போன்ற பொருட்கள் வாங்க பெற்றோர்கள் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவது போன்ற நிறைய சமூக நல திட்டங்கள் மூலம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது பாஜக. மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் பெரும்பான்மையாக இருக்கும் விவசாய சமூகமான ஜாட் சில வருடங்களுக்கு முன் பிஜேபியின் ஆதரவாக இருந்தது. ஆனால் புதிய விவசாய சட்டத்துக்கு எதிராக டெல்லியில் நடந்த போராட்டத்திற்கு பிறகு ஜாட்களின் மத்தியில் பிஜேபிக்கு ஆதரவு குறைந்தது. முன்னாள் இந்திய பிரதமர் சரண் சிங்குக்கு பாரத ரத்னா அறிவித்த பிறகு அவருடைய பேரனும் ராஷ்டிரிய லோக்தள் தலைவருமான ஜெயந்த் சௌத்ரி பாஜக கூட்டணிக்கு செல்வது உறுதியானது. ஜாட் சமூகத்தை சேர்ந்த இவருக்கு மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் ஜாட் மக்கள் மத்தியில் நல்ல ஆதரவு இருக்கிறது. இவர் 2022 சட்டசபை தேர்தலில் சமாஜ்வாதி கட்சியுடனும் சமீபத்தில் இந்தியா கூட்டணியிலும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அகிலேஷ் யாதவுடன் காங்கிரஸ் சேர்ந்து நிற்பது பலமாக இருந்தாலும் இந்த கூட்டணி தேர்தல் வெற்றியில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் என்பது உறுதி இல்லை. சமீபத்தில் கூட காங்கிரஸ் கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப் போவதாக அறிவித்திருந்தார் அகிலேஷ் யாதவ். இந்தியா கூட்டணியில் இருந்து ஜெயந்த் சௌத்ரி வெளியேறுவது இந்த கூட்டணிக்கு மேற்கு யூபியில் கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்தும். சமீபத்தில் வெளிவந்த இந்தியா டுடேவின் கருத்து கணிப்பில் உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 72 தொகுதியை கைப்பற்றும் எனவும் இந்தியா கூட்டணி 8 தொகுதியை கைப்பற்றும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இதன் மூலம் யூபி எலெக்ஷன் ரேஸில் மிகவும் முன்னிலையில் இருக்கிறது பாஜக.